இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். ஆன்மா உலகத்திலையும் ஆத்மா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பற்றி புரிதல் வேணும். ஏன்னா இது மறக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஆன்மீகத்தில் நிறைய பயணங்கள் செஞ்ச எல்லாருக்குமே இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் போன வீடியோஸ், அதுக்கு முந்தின 2-3 வீடியோஸில் நம்ம சோல் ஆத்மா ஏன் இந்த பூமிக்கு வருது, அது ஏன் பூமியை சூஸ் பண்ணுது, ஒரு ஆத்மா எப்படி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்க முயற்சி செய்யுது, இது எல்லாத்தையும் பற்றி நான் படித்து தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்லும் போது இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அவங்கள பற்றியும் எனக்கு தெரிய வருது. ஸோ இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் புரிதலுக்கு நான் தள்ளப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் தியரியாக மட்டும் அவங்க சொன்னதை நான் நம்பிட்டு மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பற்றி நான் கேள்விப்படும் போது மேபி இதெல்லாம் கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிதலுக்கு வந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட பதிலுக்கு கேட்டுக்கிறதெல்லாம் என்னோட வீடியோவையும் என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டுன்னு ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். என்னோட சேனலுக்கு பொருளாதார உதவி ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நோ கம்பல்ஷன். இப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் நம்ம எடுக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சோலும் ஒரு ஹை இன்டெலிஜென்ஸால் சைலண்ட்டாக கைட் பண்ணப்படுது. அது அவங்களுக்கு கைடிங் ஸ்பிரிட்டுன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை கைடிங் ஏஞ்சல், இல்லை கார்டியன் ஏஞ்சல், எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஒவ்வொரு ஆத்மாவும் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுக்குது. யாரு கூட கனெக்ட் ஆகணும், யாரிட இருந்து கைடன்ஸ் வாங்கணும். இந்த அன்னோன் சிஸ்டம்க்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரிவ்யூ ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு இந்த சிஸ்டமுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த சிஸ்டமில் இருக்கிறவங்க பேர் தான் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆத்மாக்கள், பரம்பொருள்கிட்ட இருந்து வந்த ஆத்மாக்கள். அதாவது இவங்க ரொம்ப பழைய ஆத்மாக்கள். இவங்க பிறப்பெடுக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ பியூரிஃபை ஆயிட்டாங்க. பரம்பொருள் கிட்ட போய் சேர்றதுக்கான நிலை இவங்க கிட்ட இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு படிக்கையில் இவங்க மற்ற சோல்ஸ் ஆத்மாக்கு கைட் பண்ணுறதுக்காக இவங்க இன்னும் பரம்பொருள் கிட்ட போகாமல் இருக்காங்க. இவங்க நம்மளோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில தான் டைமுங்கிற ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைவேளை. அப்படி பார்த்தீங்கன்னா கோடான கோடி வருஷங்கள் இந்த ஆத்மாக்கள் இதுக்கு முன்னாடி பல கோடான கோடி வருஷங்கள் பிறப்பெடுத்து அவங்கள தானே பியூரிஃபை பண்ணிட்டு இப்போ பிறப்பெடுக்கிறது நிறுத்தினவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நம்ம ஹியூமன்ஸ், மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸ். நான் சொன்னேன்ல, பூமி இது பூலோகம். அதுக்கு கீழே நிறைய லோகங்கள் இருக்கு, அதுக்கு மேல நிறைய லோகங்கள் இருக்கு. ஹையர் டைமென்ஷன் அவங்களும் இருக்காங்க, லோயர் டைமென்ஷன் பீயிங்ஸ் அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே டைமுக்கு அப்பாற்பட்ட இன்டெலிஜென்ஸோட பீயிங்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குன்னு பல ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ல சொல்றாங்க. அதுல ஒரு கான்செப்ட் தான் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். இது ஒரு பிசிக்கலான பிளேஸ் கிடையாது. அதாவது இங்க நேர்ல போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசுற அந்த பிளேஸ் கிடையாது. இது ஒரு டைமென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அங்க நான் சொன்ன மாதிரி ஹைலி இவால்வ்டு சோல்ஸ், ரொம்ப பழைய சோல்ஸ் நம்ம வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எஸ், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா ஒரு ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போகுதான். என்கிட்ட இதை பற்றி சொன்னவங்க வேற மாதிரி சொன்னாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். ஒரு ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போகுது. கடந்த லைஃப்பில் என்ன பண்ணினோம், என்ன லெசன் லேர்ன் பண்ணலை, என்ன கர்மாவை நம்ம பேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே அனலைஸ் ஆகும். அப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட சேர்ந்து அந்த ஆத்மா ஒரு டிசிஷன் எடுக்குமா, இந்த லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸ் வேணும். ஏன்னா என்னோட ஆத்மாவை நான் பியூரிஃபை பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன மாதிரி சேலஞ்சஸை எதிர்கொள்ளணும், யாரெல்லாம் எந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை சந்திக்கணும், நல்ல சக்திகள், கெட்ட சக்திகள், எப்படி சொல்கிறது, நல்ல வினைகள் செஞ்சவங்களை சந்திக்கணுமா, இல்லை கெட்ட வினைகளை செஞ்சவங்கள, இல்லை 2 பேரையுமே ஈக்குவலாக சந்திக்கணும். இந்த மாதிரி நிறைய டிசிஷன். எந்த மாதிரி பெயினை அந்த ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதாவது லவ் ஃபெயிலியர் ஒரு பெயின் தான், உங்களுக்கு வேலை போனால் ஒரு பெயின் தான், ஃபிசிக்கல் பெயின் சொல்ல, மென்டல் பெயின், எல்லாமே எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு நம்ம போகணும், இல்லை ஸ்ட்ரகிளே இல்லாமல் இருக்கணுமா, இது எல்லாமே அந்த ரிவ்யூ ப்ராசஸில் அந்த ஆத்மாவோட சேர்ந்து அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸும் நம்மளுக்கு ஒரு டிசிஷனுக்கு எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஏன்னா அப்போ தான் அந்த ஆத்மா அடுத்து அப்கிரேட் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையான பாயிண்ட்ஸ்.
என்ன நம்ம லெசன் லேர்ன் பண்ணலை, என்ன கர்மா இருக்குது இன்னும் நம்ம கழிக்கிறதுக்கு, கடந்த லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த கர்மாலாம் போகிறதுக்கு, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பியூரிஃபை ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ பெயின் அனுபவிக்கணும், அதை தாண்டி எப்படி வர்றதுங்கிறது நம்ம பூமியில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அந்த பெயின், அந்த சேலஞ்சஸ் கொடுக்கறது, நம்ம ஃபேஸ் பண்ணுறது அங்கே நடக்கிற ப்ராசஸ். இது எல்லாமே ஒரு ப்ரீ செலக்டட் ப்ராசஸ். ஆமாம், ஏன்னா நம்ம என்னெல்லாம் பெயின் அனுபவிக்கணும், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸோட சேர்ந்து அந்த ஆத்மா டிசைட் பண்ணிட்டு தான் வருது. அதிலிருந்து அந்த பெயினை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த சேலஞ்சஸ்லேருந்து எப்படி வெளில வர்றது, அதிலிருந்து ஒரு ஆத்மா நிலை மாயையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறது பூமியில் அந்த ஆத்மாவோட கர்ம வினையை தீர்மானிக்கும். நான் சொன்ன மாதிரி பூமிக்கு ஆத்மா வருது கர்ம வினையை தீர்த்துக்க, இல்லை அதை அப்கிரேட் பண்ணிக்க. அது ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ்டு கனெக்ஷனோட தான் வருமா. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு கைடிங் எனர்ஜி இருக்குது. சிலவங்களுக்கு அது சித்தர் எனர்ஜியோட மேட்ச் ஆகும். சித்தர் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும். சிலவங்களுக்கு அன்னோன் ஹையர் பீயிங்ஸ், நம்மளை விட ஹையர் பீயிங்ஸ், நான் சொன்ன மாதிரி கார்டியன் ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஸ்பிரிட்ஸ், இல்லை கைடிங் ஸ்பிரிட், எப்படி வேணால் சொல்லலாம், நம்மளை விட டைமுக்கு அப்பாற்பட்ட பீயிங்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தனித்தனியாக எல்லா மனிதர்களும் ஒரு சின்ன வேரியேஷனான ஃப்ரீக்வன்சியில் தான் பிறக்கிறோம். அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும் அவங்க கூட. அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம மெடிடேஷன், பிராணாயாமா எல்லாத்தையும் பண்ணுறோம். அதை தாண்டி நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்டு, ஹார்ட் பிளாங்க் ஆகும். மாயையிலேருந்து நம்ம மாறி வரணும். நல்லதே கேட்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே சிந்திக்கணும். அப்போது மைண்ட் பாசிட்டிவாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட வைப்ரேஷன் சின்னதாக வைப்ரேட் ஆகும், நம்மளோட ஃப்ரீக்வன்சி சின்னதாக இருக்கும், அது ஆம்ப்ளிஃபை ஆகும். இந்த நல்லதே கேட்டு நல்லதே நினச்சி நல்லதே பண்ணும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி இவ்வளோன்னு இருக்கிறது ஆம்ப்ளிஃபை ஆகும். அதாவது பெருசாக இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வெடிக்க. அதாவது எவ்வளோ ரொம்ப வீக்கான ஃப்ரீக்வன்சியை கூட நம்மளால் கேப்சர் பண்ண முடியும், நல்ல ஃப்ரீக்வன்சி. அப்போது நம்ம கைடிங் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும். அவங்க டைரெக்டாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, ஆனால் உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக, உங்களோட கனவுகள் மூலமாக சடனாக ஒரு தாட்ஸ் வரும். அந்த மூலமாக அவங்க கட் ஃபீலிங்னு சொல்லுவோம், கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது இவங்கெல்லாம் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் சொல்கிறோம், கடவுளுக்கு முந்திய நிலையில் இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக கடவுள் அப்படிங்கிறத சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் எப்படின்னா, ஒரு எல்லா இடத்துலையும் எல்லாமாவும் இருக்கும் ஒரு நிலை தான் அந்த இறைநிலை. இறைநிலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். அதாவது அந்த கடவுள் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, பரம்பொருள், ஹையர் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுல டாப் ஹையஸ்ட். ஸோ அந்த கடவுளுங்கிறது நிறைய சக்திகள், ஒரு சக்தி இது 1 2 இல்லை, நிறைய சக்திகள், நிறைய கான்ஷியஸ்னஸ் கலந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது எப்படி விவரிக்கிறதுன்னு கூட நிறைய பேத்துக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஒரு பியூர் கடவுளுங்கிறது ஒரு சோர்ஸ், பியூர் இன்ஃபைனட் எனர்ஜி, எல்லாத்துக்கும் ரூட் அதுதான். கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அந்த சோர்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு கைடன்ஸ் சிஸ்டம். அதாவது கடவுளுங்கிறது ஒரு கடல் அப்படின்னு வச்சுக்காங்களேன். எல்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அதில் இருக்கும் அலைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆக புரியும். இப்போ நீங்க இந்த கவுன்சிலோட கனெக்ட் ஆகி இருக்கீங்கன்னு இப்படி தெரியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ இதை நீங்க கவனமா கேட்கணும். உங்களுக்கு சில சைன்ஸ் இருக்கும், சில விஷயங்களால நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம இல்லை எப்போ நீங்க கனெக்ட் ஆக போறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கூட இந்த சில சைன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது. எல்லாரும் ஒரு ரூட்டில் போயிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அந்த ரூட்டில் போக பிடிக்காது. ஏன் அந்த ரூட்டில் போகணுங்கிற கேள்வி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம டிஃப்ரெண்ட்டுங்கிற ஃபீலிங்கே ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம இந்த பூமிக்கு ஏன் வந்தோங்கிறதுக்கு டீப்பான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தேடி பார்ப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ரேண்டமாக ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்யூஷன் வரும், அது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு வேணான்னு நினைப்பீங்க, இன்றைக்கி அது போகிற சரியாக படாதுப்பா, அப்படி இந்த வேலை வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது தப்பு இருக்குது, அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அப்புறமா தெரியும். இந்த மாதிரி ரேண்டமாக இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
உங்களோட கனவுகள் ரொம்ப ரியலா ஃபீல் ஆகும் சில கனவுகள். அதே மாதிரி சில பேர் உங்க வாழ்க்கையில என்டர் ஆகும் போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் தான் சில சைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனெக்ஷன்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது சைலன்ஸ், மௌனம். அதாவது அவங்க மௌனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம மைண்டு, நம்மளோட ஹார்ட்டு கயாமையான்னு ஏதாவது ஒரு தாட்ஸோட இல்லாம அமைதி நிலையில் இருக்கிறது தான் அவங்க மௌனம், சைலன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏன் சித்தர்கள் நேச்சரோட இருந்தாங்க? அங்க நிறைய டேஞ்சர்ஸ் இருந்துச்சு, காடுகள்ல எல்லாத்துலயும். ஆனாலும் ஏன்னா அங்க மிருகங்கள் எல்லா தொந்தரவும் இருந்துச்சு, ஆனாலும் அவங்க நேச்சரோட இருக்கணும் தான் கனெக்ட் ஆனாங்க. அதே மாதிரி நேச்சரோட கனெக்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓவர் திங்கிங்கை நம்ம குறைக்கணும். அது இந்த டைம்ல நம்மளுக்கு மௌனம், நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங் ஆப்வியஸா கொஞ்சம் குறைஞ்சிடும். உங்க தாட்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆன்சர் வெளியில இருந்து வராது, உங்களுக்குள்ளேயே அந்த ஆன்சர் ஒரு இன்ட்யூஷனா தோணும். இப்போ ஒரு கொஸ்டின் மட்டும், நீங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல யாராவது கைட் பண்றாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஃபீல் கனெக்டட், இல்லைனா ஐ டோன்ட் பிலீவ் திஸ். பிகாஸ் ட்ரூத் ஆல்வேஸ் ரிவீல் இட் செல்ஃப் ஒன்லி டு தோஸ் ஹூ சீக்ஸ் இட். யாருக்கெல்லாம் உண்மை தெரியணும்னு நினைச்சு அதை தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மை புலன்படும், கண்ணுக்கு தெரியும். நீங்க உண்மையை தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஆத்மா அவங்களோட கைடிங் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.